அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம தருமபுரி புத்தக கண்காட்சியில் வாங்கிய சில நூல்களோட அறிமுகத்தை தான் பார்க்க போகிறோம். அதோட இன்னொன்று முக்கியமானது, 2 நூல்கள் நன்கொடையாக வந்திருக்கு. அந்த நூல்களை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். முக்கியமாக தொடர்ச்சியாக புத்தக அறிமுகத்தை, இது கிட்டத்தட்ட 12வது பாகம். இந்த புத்தக அறிமுகத்தில் சில அரிய நூல்களை உங்கள்கிட்ட அறிமுகப்படுத்துறதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இது பார்வை மாற்றுத்திறனாளிகளுக்காக விரல்மொழியர் நூல் திரட்டு அப்படின்னு ஒரு திட்டத்தை நாங்கள் வச்சுருக்கோம். அதன் வாயிலாக மின்னூலாக்க மாற்றுவதற்காக வாங்கிய நூல்கள் தான் இவை. நம்ம முதல்ல பார்க்க போகிறது வந்து இந்த நூல், திருக்குறளில் வட்டார வழக்கு சொற்கள். டாக்டர் ஜெகதீசன் அவர்கள் எழுதிய நூல். இதை டாக்டர் ஜெகதீசன் அவர்களே நன்கொடையாக நம்ம கொடுத்துருக்கிறாரு. முக்கியமாக இதை பெற்றுத்தந்தவர், இப்படி ஒரு திட்டம் இருக்குது அப்படின்லாம் சொல்லி பெற்றுத்தந்தவர் வந்து யாருன்னா, நம்ம பாரதி ராஜா அப்படிங்கிற நண்பர். இவர் வந்து திருவள்ளூரை சேர்ந்தவர். அக்கு சிகிச்சையில் மிகுந்த ஆர்வமுடையவராக இருக்கக்கூடிய இவர் தான் இந்த நூலையும் பெற்று தந்திருக்கிறார். இவருடைய 2 நூல்கள் நமக்கு கைவசம் வந்திருக்கு. நிறைய இடங்களில் தேடினா கிடைக்கல. அப்போல அவர்கிட்டையே தேடி வாங்கி கொடுத்துருக்கிறார். ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு விஷயமா இருக்குது. திருக்குறளில் வட்டார வழக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். இது வந்து கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்தவர் இவர். அதனால் குமரி வட்டார வழக்குகள் இதில் எப்படி இருக்குது, வள்ளுவர் ஒருவேளை திருவள்ளுவர் கன்னியாகுமரியிலேயே பிறந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய வட்டார வழக்கு சொற்கள், திருக்குறளில் உள்ள சொற்கள் எல்லாமே என்னென்னா, நிறைய சொற்கள் வந்து குமரி வழக்கு சொற்கள் இருக்குது. கருமமே கட்டளைக்கல் அப்படின்லாம் சொல்லுவோம்ல, அந்த முயற்சி திருவினையாக்கும், அந்த முயற்சி தொடர்புடைய குறள்களில். அதே மாதிரி வெள்ளம், அதே மாதிரி இன்னும் நிறைய சொற்கள். இன்றைக்கி மலையாளத்தில் நிறைய சொற்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். அதெல்லாமே தமிழ் சொற்கள் தான் அப்படிங்கிறத பல 2000 ஆண்டுகளுக்கு முன்பே முயற்சின்னு சொல்லிட்டேன். பெருமைக்கும் ஏனைய சிறுமைக்கும் தத்தம் கருமமே கட்டளைகள் அந்த திருக்குறள். இப்போ கட்டளைகள்னால் என்ன அப்படிங்கிற விஷயத்தை எல்லாமே இந்த இதில் பேசியிருக்கிறாரு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து பால் ஏன் மெல்ல கொல்லும் பால், வேறு தலைப்பு சொல்ல வந்துட்டேன். மெல்ல கொல்லும் பால். இந்த நூலும் நம்ம ஏன் பாலை சாப்பிடக்கூடாது, பால் வந்து ஏன் நச்சுத்தன்மையோடு இருக்குது, நம்ம நிறையா பேசுகிறோம். பால் தான் இன்றைக்கி முக்கியமான ஒன்றுன்னு. அப்போல இதை மருத்துவ ரீதியாக இதில் பின்னாடி ஒரு இதை சொல்லியிருக்கிறார். கண்ணுக்குட்டிக்கு தான் பால் கொடுக்கணும், அதுதான் உரிமை, அதை பிடுங்கிறது கொடுமை அப்படிங்கிற மாதிரி கிட்டத்தட்ட இதை எழுதியிருக்கிறாரு. எனக்கு நான் படித்தேன், இப்போதைக்கு ஞாபகத்தில் இல்லை, விட்டுறலாம். இப்போ இந்த வெள்ளை புரட்சி, அதற்கு பிறகான பல நடவடிக்கைகள், மாடுகளில் வந்து பாலை வந்து அதிகமாக பெறுவதற்காக மரபணு மாற்றப்படுறது, இது மாதிரியான செயல்கள் நமக்கு இன்றைக்கு நிறைய சிறு வயது நீரிழிவு தொடங்கி பல நோய்களுக்கு அத்தகைய ஒரு விடயம் வந்து பாதகமாக அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத மருத்துவ ரீதியாக சொல்லியிருக்கிறாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அடுத்து நம்ம பார்க்க போகிற நூல் வந்து மைக்கேல் ஏஞ்சலோவோட கூண்டு பறவை ஏன் பாடுகிறது என்று எனக்கு தெரியும். கருப்பின பெண்ணான ஏஞ்சலோ மிகச்சிறந்த எழுத்தாளர், பல துறைகளில் தடம் பதித்தவராக இருந்தாலும் அவர் கருப்பினத்தவராக இருப்பதாலேயே பல கொடுமைகளுக்கு ஆளாகி இருந்தார். அப்போல அதெல்லாம் இந்த சுயசரிதையில், அவரோட வாழ்க்கை சுயசரிதைகள் கிட்டத்தட்ட 6-7 நூல்கள் வரையும் இருக்குன்றாங்க. இது வந்து இவர் தன்னுடைய 17வது வயசில் எழுதின சுயசரிதை நூல். கூண்டு பறவை பாடுகிறது என்று ஏன் எனக்கு தெரியும். என்னுடைய மௌனம், என்னுடைய சத்தம் ஒருவரை கொல்லுவதாக இருந்தால் நான் அந்த சத்தம் கூட இட மாட்டேன் அப்படின்னு சொன்னவர் 8 வயசில் பாலியல் தொல்லைக்கு ஆளாகிறாரு. அதை தன்னோட சகோதரன்ட்ட சொல்லும்போது கொஞ்ச நாள்லேயே அந்த பாலியல் தொல்லை கொடுத்தவர் இறந்துடுறாரு. அப்போல அது மைக்கேல் ஆஞ்சலோவுக்கு சந்தோஷத்தை தரணும் தானே, ஆனால் அது வந்து இன்னும் கொஞ்சம் மிகுந்த வருத்தத்தை தந்தது அப்படிங்கிறதையும் பதிவு செஞ்சுருக்கிறாங்க. அப்புறம் நிறைய அவரோட ஆசிரியர்கள் எல்லாம் சேர்ந்து அவரை வந்து இயல்பான நிலைக்கு கொண்டு வந்து நிறையா இது பண்ணியிருக்காங்க. இந்த நூலும் வந்து காலச்சுவடு வெளியிட்டிருக்கிறாங்க. இந்த நூலும் நம் கைக்கு வாங்கியிருக்கிறோம். தருமபுரி புத்தக கண்காட்சியில் வாங்கிய நூல் தான் இது. அடுத்து எதிர்வெளியரோட அடுத்த நூல். இது வந்து பாலைவனப்பூ, அரிசியா மொழிபெயர்த்துருக்காங்க, வாரிசு டைரி. இவங்களை பற்றி சொல்லணும்னா இது ஒரு முக்கியமாக படிக்க வேண்டிய ஒரு நூல் அப்படின்னு கூட சொல்லலாம். ஆப்பிரிக்க தேசத்தில் முக்கியமாக பெண் உறுப்பு சிதைப்பு அது தொடர்பாக பேசின நூல் தான். இவங்களோட 5 வயசில் இவங்க தாய் வந்து இந்த பெண் உறுப்பு சிதைப்பை செஞ்சுருக்கிறாங்க. என்னென்னா அது வந்து ஒரு சடங்காகவே ஆப்பிரிக்காவில்
இது பின்பற்றப்பட்டு வருகிறது. பெண்களுக்கு வந்து அந்த பிளேடால் கிழிச்சு அதில் கத்தியெல்லாம் அதில் வந்து நூலெல்லாம் வச்சு தைக்கிற அது மாதிரியான பழக்கங்கள்லாம் இருந்திருக்கு. கிட்டத்தட்ட 13 கோடி பெண்கள் இதனால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அப்போல்லாம் மைக்கில் நம்ம வாரிஸ் டைரி அவர்கள் அங்கேருந்து தப்பிச்சு வர்றாங்க. 14 வயசில் அவங்க அப்பா வந்து ஒரு ஒட்டகம் ஒரு 5 ஒட்டகங்களுக்காக 14 வயசு பிள்ளைய ஒரு வயசானவருக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க நினைக்கும் போது அங்கேருந்து தப்பி வந்து அவங்க லண்டனுக்கு வர்றாங்க. லண்டனில் வந்து படித்து மாடலிங் துறையில் ஈடுபட்டு அதுக்கப்புறம் அவங்க வந்து ஜேம்ஸ் பாண்ட் படத்தோட நாயகியாக மாறுறாங்க. மாறின பிறகு பேட்டி கொடுக்குறாங்க. அப்பையில் தன்னோட சின்ன வயசில் தனக்கு நடந்த கொடுமைகளை பற்றி அவங்க பேசும்போது தான் உலகத்திற்கு இந்த விஷயமே தெரிய வருது. இது ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சிகரமாக இருக்குது. அதை பற்றி பேசக்கூடியதான் அர்சியா அவர்கள் இதை மொழிபெயர்த்திருக்கிறாங்க. இந்த நூலையும் நாம் வாங்கியிருக்கிறோம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது தொடர்ச்சியாகவே ஒடுக்கப்பட்டவர்களை பற்றிய தொடர்ச்சியாக வர்றது நம்ம நூல்கள்னு சொல்லலாம். இது வந்து சிறைவாசம். பீமா கோரேகான் முக்கியமாக அதோட 200வது ஆண்டு நினைவு தினத்தில் தலித்துகளுக்கும் தலித் படையினருக்கும் பேசுவாவோட படையினருக்கும் இடையே சண்டை 1818 நடந்தபோது, பீமா கோரேகானில் நடந்தபோது பிரிட்டிஷார் தலைமையிலான அந்த தலித்துகள் அதிகமாக இருக்கக்கூடிய படைகள் வெற்றி பெறுறாங்க. இது வந்து மிகுந்த முக்கியத்துவமாக தலித்துகளோட எழுச்சியான ஒரு நாளாக கொண்டாடப்பட்டு கொண்டு வருகிறது. அப்படித்தான் 1818 நடந்துச்சு. அதோட 200வது ஆண்டு நினைவு 2018 அந்த நினைவேந்தல் நடந்தபோது அங்கே வன்முறைகள் நிகழ்து. அதில் ஒரு 16 பேர் குற்றம் சாட்டப்படுறாங்க. அதுலேயும் எப்படிப்பட்ட குற்றம்னா, அவர்கள் பிரதமரை கொல்வதற்கு முயற்சி செய்தார்கள் அப்படிங்கிற மாதிரியான குற்றச்சாட்டு. அதில் கைது செய்யப்பட்டவர்கள் எல்லாருமே மிகச்சிறந்த எழுத்தாளர்கள், வழக்கறிஞர்கள், இப்படி பல தொழில்களில் மிகச்சிறப்பாக ஈடுபட்டு கொண்டிருந்தவர்கள். அவர்கள் பிரதமரை கொல்வதற்கு முயற்சி செய்தார்கள் அப்படின்னு குற்றம் சாட்டப்பட்டது. இல்லை சைபர், அதாவது இணையதள ரீதியில் அவங்க ஆதாரங்களை எப்படி தங்களுக்கு ஏற்றவாறு வளைத்திருக்கிறார்கள், அப்படி எல்லாமே இதை பேசியிருக்காங்க. நல்ல பெரிய புக்காக இருக்குது. அல்பாசா அவர்கள் வந்து இதை எழுதியிருக்கிறாரு. தமிழில் வந்து தருமி அவர்கள் மொழிபெயர்த்திருக்கிறாங்க. அதனால் இந்த நூலையும் நாம் வாங்கியிருக்கிறோம். அடுத்த நாம் பார்க்க போகிற நூல் வந்து இந்த வருடத்தில் முகநூல் உள்ளிட்ட தளங்கள்லாம் நீங்கள் இயங்கிட்டு இருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அதீத சர்ச்சைகளுக்கு உள்ளான ஒரு நூல் அப்படின்னு கூட சொல்லலாம். ரோஜாவின் பெயர் எம்டி முத்துக்குமாரசாமி உம்பட்டோ யூகோவோட நூலை வந்து மொழிபெயர்த்திருக்கிறாரு. நம்மளும் வாங்கிட்டோம் அப்படின்னு முகநூலில் கூட ஒரு போஸ்ட் போடலாம்னு தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஏன்னா அவ்வளோ தூரத்துக்கு காத்திரமான விவாதங்கள் நடந்துக்கிட்டு இருந்துச்சு. இதோட மொழி நடையிலேருந்து அது உள்ளடக்கம் பற்றியான சில பிரச்சனைகள்லாம் இருந்துச்சு அப்படின்லாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க. சரி, நம்ம வாங்கியிருக்கிறோம். 14ஆம் நூற்றாண்டில் ஒரு கொலை நடக்கும்போது அந்த கொலை தொடர்பான ஒரு துப்பறிவு புதினமாக இது தொடங்கினாலும் மொழி, தத்துவம், இப்படிப்பட்ட பல விஷயங்களை உள்ளே கொண்டுட்டு வந்து இதை ஒரு சாதாரண துப்பறியும் புதினத்தை மிகச்சிறந்த ஒரு புதினமாக உம்பட்டோ யூகோ மாற்றிருக்கிறாரு. மொழி, விளையாட்டு, தத்துவம், இதில் நகைச்சுவை அப்படிங்கிறது முக்கியமான ஒன்றா இருக்குது. இன்றைக்கி எல்லாத்தையுமே நம்ம போட்டு உடைக்கிறோம், நகைச்சுவைன்னு கேலி செஞ்சிடறோம்ல. அப்போல்லாம் அது ஒரு பயமாக இருக்குது. அது மதத்தை அதை நிந்தனை செஞ்சிருமோ அப்படின்னு தான் அந்த கொலைகள்லாம் நடக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் பேசப்பட்டிருக்கு. நம்ம முழுசாக படித்து பார்த்துட்டு இதை பற்றி பேசலாம். அடுத்ததாக வாக்குறுதி, சீன பெண்களின் காதலும் இழப்பும், நவீன சீனாவில் காதலும் இழப்பும், சின்ரன் அவர்கள் எழுதியிருக்கிறாங்க. தமிழில் சசிகலா பாபு அவர்கள் மொழிபெயர்த்திருக்கிறாங்க. சீனாவில் நவீனமயமாக்கத்திற்கு பிறகு எத்தகைய சூழல்கள் நிலவிக்கிட்டு வருது பெண் உறவில் அப்படிங்கிறத பற்றி தான் பேசுது. இது ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 4 தலைமுறையோட கதைகளை பேசுது. இதன் வாயிலாக நவீன சீனாவோட ஒரு குறுக்குவெட்டு தோற்றத்தை நாம் அந்த தனிநபர் உளவியல் சிக்கல்களை பற்றி எல்லாமே நம்ம இந்த நூலில் அறிஞ்சிக்க முடியுது. அதனால் இந்த நூலும் வாங்கப்பட்டிருக்கிறது. அடுத்து நம்ம பார்க்க போகிற நூல் வந்து உறக்க பேசு, சர்தார் ஹஸ்மியோட மரணமும் வாழ்வும், அவரோட நினைவு குறிப்புகள், அவரை பற்றியான ஒரு இதுதான். சுதன்வா தேஷ்பாண்டே ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறாங்க. இதை வந்து எழுதியிருக்காங்க, ஆங்கிலமாக என்னென்னு எனக்கு தெளிவாக தெரியல. மங்கை அவர்கள் மொழிபெயர்த்திருக்கிறாங்க. நாடக கலையில் முக்கியமாக தெரு நாடகங்கள், மார்க்சிய கருத்துக்களை வெளிப்படுத்தக்கூடியவராக சர்தார் ஹஸ்மி இருந்திருக்கிறாரு. அவரோட நாடகங்கள் எப்படிப்பட்டது, அதை பற்றியான பல விஷயங்கள் அவருடைய நினைவு குறிப்பாக இந்த நூல் வெளிவந்திருக்கு. அதனால் இதையும் நாம் வாங்கியிருக்கிறோம். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற நூல் வந்து எல்லாருக்குமே பிடித்த இன்றைக்கி இருக்கக்கூடிய
பலருக்கும் ஆதர்சமாக இருந்த சேகுவேராவோட வாழ்க்கை ஒரு வரலாறு, ஒரு போராளியின் வாழ்க்கை. ஜான் லீ ஆண்டர்சன் அவர்கள் ஆங்கிலத்தில் அவரோட நாட்குறிப்பு உள்ளிட்ட பலவற்றையும் திரட்டி எழுதிய ஒரு நூலை தீபலட்சுமி அவர்கள் தமிழில் மொழிபெயர்த்திருக்கிறாங்க. பாரதி புத்தகாலய வெளியிட வந்திருக்கு. மொத்தம் 2 தொகுதிகளாக வந்திருக்குது. அதில் இது முதல் தொகுதி பார்த்திங்கன்னா தெரியும். முக்கியமாக சேகுவேராவை ஒரு நாயகனாக நம்ம பார்க்கும்போது அவர் சின்ன பிள்ளையிலேருந்து என்னென்ன சேட்டையெல்லாம் செஞ்சார் அப்படிங்கிற பல விஷயங்களை எல்லாமே இதில் நூலில் பேசியிருக்காங்க. அந்த முதல் தொகுதியில் வந்து அவர் கியூபாவில் நுழைஞ்சு அந்த யுத்தம் நடக்கிறதுலேருந்தும் அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய பிற நிகழ்வுகள் இந்த 2வது தொகுதியிலையும் இருக்குது. நம்ம ஒரு பார்க்காத சேகுவேராவை, வெறுமனே இங்கே நாயக பிம்பமாக கட்டப்பட்ட சேகுவேரா எப்படிப்பட்ட ஒரு மனிதனாக வந்தான் தொடக்கத்திலிருந்து அப்படின்னு அவருடைய நாட்குறிப்பு உள்ளிட்ட பலவற்றையும் ஆதாரமாக கொண்டு இந்த நூல் எழுதப்பட்டிருக்கிறது. இதுவும் பாரதி புத்தகாலய வெளியீடு. 2 தொகுதிகளாக வெளியிட்டிருக்கிறாங்க. அடுத்து முக்கியமாக தமிழ் சிறுகதையின் தடங்கள். தமிழ்ச்செல்வன் அவர்கள் எழுதிய இதை தொகுத்திருக்கிறார் இந்த நூலை. ஒரு 60 சிறுகதை ஆளுமைகளை பற்றியான 1970 வரையிலான காலகட்டத்து ஆளுமைகளை தொகுத்து அவர்களை பற்றியான ஒரு கண்ணோட்டத்தை கொடுப்பதாகத்தான் இந்த சிறுகதை தடங்கள்லாம் அந்த வழி சிறுகதை, தமிழ் சிறுகதை வளர்ந்து வந்த வழிகளை பற்றியான இப்போ இதை பேசுது. எப்படியெல்லாம் வந்திருக்கு அப்படிங்கிறத கிட்டத்தட்ட வாவேசு ஐயரோட குளத்தங்கரை அரசமரம் தொடங்கி அதில் பல ஆளுமைகளை பற்றி பேசுகிறார். இதில் கூப்பாராவை பற்றி பேசும்போது இதில் பலரோட அந்த எழுத்து, தமிழ் சூழலில் எழுத்துங்கிறது ஒரு எழுத்தாளன் என்பது வறுமையில் உழல்பவனாகத்தான் அவன் பெரும்பாலும் இருந்திருக்கிறான் அப்படிங்கிறதெல்லாம் இதில் பல பதிவுகளில் பார்க்க முடியுது. அதில் கூப்பா ராஜகோபாலனை பற்றி சொல்லும்போதெல்லாம் மிகச்சிறந்த பெண்களை பற்றியான உளவியலோடு எழுதிய கதைகளை எழுதிய அவர் நோயோடும் ஃபஸ்ட்டு கொஞ்ச நாள் பார்வை இழந்து திரும்ப பார்வையை பெற்றிருந்தார். கடைசி இந்த மரண படுக்கையில் இருந்த போதை பற்றி நிகழ்வுகளை பற்றியெல்லாம் குறிப்பிடும்போது அவரோட காலை எடுக்கணும்னு டாக்டர் சொல்லும்போது இல்லை வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருந்தவட்ட ஒரு காவிரி தண்ணியை கொண்டு வா, காவிரி தீர்த்தத்தை கொண்டுட்டு வான்னு சொல்லிட்டு அதை குடிச்சிட்டு குடிக்கிறாரு, அதோட இறந்து போகிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு காவியமாகவும் ஒரு சிறுகதையை படித்த அவர்கள பலரோட வாழ்க்கை நிகழ்வுகளை பார்க்கும்போது அது சிறுகதை படித்த நிகழ்வு மாதிரி தான் நிறைய விஷயங்கள் இருக்குது. இல்லை பெண் ஆளுமைகள் மற்றும் ஆண் ஆளுமைகள்னு எல்லாரையும் பற்றியான ஒரு குறுக்கு வெற்று தோட்டத்தை இந்த சிறுகதை தடங்கள் தந்திருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதனால் இதையும் நம்ம வாங்கியிருக்கிறோம். அடுத்து நம்ம இறுதியாக பார்க்கக்கூடிய நூல் வந்து தீராக்களம். களங்கிறது என்றைக்குமே தீர்றதே இல்லை. சண்டை தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டே தான் இருக்குது, போராட்டங்கள் நடந்துக்கிட்டே தான் இருக்குது. 1967 நடந்த ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம் இந்த நூற்றாண்டில் 20ஆம் நூற்றாண்டில் நிகழ்ந்த அந்த போராட்டம் பற்றியும் 18ஆம் நூற்றாண்டில் நிலத்திற்காக நடந்த போராட்டங்களும் 19ஆம் நூற்றாண்டில் மொழி, கலை, இலக்கியம், கூத்து உள்ளிட்ட நாடகத்திற்காக நிகழ்ந்த போராட்டங்கள், இப்படி பலவற்றை இந்த 3 நூற்றாண்டுகளை மையமாக வச்சு பாட்டாளியால் எழுதப்பட்ட ஒரு நாவல் தான் இந்த தீராக்களம். அதனால் இந்த நாவலையும் நாம் படிப்பதற்காக வாங்கியிருக்கிறோம். இப்படி நாம் ஒரு 11-12 நூல்களை பற்றியான அறிமுகத்தை நாம் இந்த தொகுப்பில் பார்த்திருக்கிறோம். இன்னும் எஞ்சியிருக்கும் நூல்களை பற்றியான அறிமுகத்தை அடுத்த காணொளி தொகுப்பில் காணலாம். தொடர்ந்து இணைந்திருப்போம். நன்றி.